கல்யாண திருமண வைபவம் என்பது அனைவர் வாழ்விலும் நிகழ்ந்தேறிய ஒன்றாக இருக்கு. அதில் இருக்கும் சூட்சமத்தை எல்லாம் நாம் உணர்ந்திட்டோமா என்று சிந்தித்து பார்த்தோமேயானால் எவ்வாறு உணர்த்தப்பட்டு இருக்கிறது, எவ்வாறெல்லாம் நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். சிவசக்தியின் சொரூபமாக சிவனும் சக்தியும் ஒன்றுற கலக்க வேண்டிய நிலையாக இருந்தால் ஒரு ஜனனமானது எடுக்கப்படுகிறது என்பதை உணர்த்திடவே இத்திருமண வைபவங்கள். சிவனின் சக்தியும் சக்தி தேவியின் சக்தியும் சிவமாக ஒன்றிணையும் பொழுது ஜனனமானது எடுக்கப் பெறுகிறது என்பதை உணர்த்திடவே மக்களிற்காக இந்நிகழ்வுகள் எல்லாம் ஆலயங்களிலே விழாக்களாக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வாறு நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கும் விழாக்கள் எல்லாம் இன்று நிஜ ரூபமாக சிவபெருமானும் சக்தி தேவியுமே உலகிற்கு இறங்கி வந்து அவர்களின் திருமண வைபவத்தை வாழை சித்தரின் விருப்பத்திற்கு இணங்க அங்கு நமது சிவசபையிலே நிகழ்த்திட வேண்டும் என்று அவர்களின் விருப்பத்தை தெரிவிக்க அகத்திய பெருமான் தென்பொதிகை மலை சாரலிலே கண்ட கோலத்தை நான் காண வேண்டும் என்று எண்ணிய அத்தருணத்தினால் உருவகப்படுத்தப்பட்ட நிகழ்வே இப்பங்குனி உத்தர பெருவிழாவானது. இயல்பு நிலையிலே காண்பதை விட சூட்சம நிலையிலே பன்மடங்கு பெருவிழாவாக ஒரு வார காலமாக அந்நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதே சூட்சம உண்மை. நாங்கள் எல்லாம் ஒரு வார காலமாக சூட்சமத்திலே அனைத்து வேலைகளையும் நிகழ்த்தி நடத்தி வருபவர்கள் எல்லாம் இன்முகத்துடன் வரவேற்று அமர வைத்து அவர்களுக்கெல்லாம் என்னென்ன தேவைகளோ அவற்றையெல்லாம் வாழை சித்தரின் அருளாலே அவர் செய்து கொடுக்க, இதை மறுபடியும் உரைக்கிறேன், வாழை சித்தர் செய்து கொடுக்க நாங்கள் அவற்றையெல்லாம் அவரவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் இன்புற்று செய்து கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மை. எதற்காக இன்று அழுத்த திருத்தமாக வாழை சித்தர் செய்து கொடுக்க என்பதை உணர்த்துகிறோம் என்றால், இந்நிகழ்வுகளை எல்லாம் யாரோ ஒரு சாதாரண மனிதனால் எல்லளவும் நிகழ்த்திவிட முடியாது என்பதனால் எவருக்கும் எல்லளவும் சந்தேகம் இருக்கக்கூடாது என்பதற்காகவே இதை நான் ஆணித்தரமாக உரைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்நிகழ்வானது சிவஸ்வரூபம் கொண்ட பெரும் நிகழ்வு. பல கோடி யுகங்களாக கண்ட தவத்தின் பலனால் அவற்றை தாங்கும் நிகழ்வே, அவரவர் தாங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்வே இந்நிகழ்வின் பெரும் சூட்சமமாக அமையப் பெறுகிறது. அவ்வளவு தவப்பலனும் ஒன்று கூடி ஒன்றிணைந்திருந்தால்தான் இவ்வளவு மேன் மக்களை எல்லாம் அரவணைத்து செல்ல முடியும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை, எவருக்கும் சந்தேகம் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இதை நான் உணர்த்தி கொண்டிருக்கிறேன். இதற்கு எல்லாம் நானும் பாம்பாட்டியும் இன்னும் பல நூறு சித்தர்களும் வாழை சித்தர் முன்பு தலை வணங்கி நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தருணத்திலும் நானும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழை சித்தருக்காக. சிவமகா வாழை சித்தரே, உமது பண்பையும் உமது வருவோரை நிகழ்த்தும் விதமும் அனைத்து விதமான கலைகளையும் எங்களுக்கும் கற்றுக் கொடுப்பீராக என்று உமது திருப்பாதத்தை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் விஸ்வாமித்திரன். இத்தருணத்திலே அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சிவஸ்வரூபமாக சக்தி தேவியும் சிவபெருமானும் சரியாக மாலை 3 மணிக்கெல்லாம் வந்து நமது சிவசபையிலே அமர்ந்து விடுவார்கள். அந்நிகழ்வுகளானது, நமது பூஜை நிகழ்வுகளானது இயற்கை வடிவமாக 5:30 மணிக்கு மேல் தொடங்கவிருக்கிறது கோமாதா பூஜையுடன் என்பதை அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள். அவ்வாறு இருக்கும் தருணத்திலே அனைவரும் வந்து இந்நிகழ்வுகளை கண்டு களித்து சிறப்பாக அனைத்தையும் பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காகவே சூட்சமமாக இதை அகத்திய பெருமான் நமது சிவசபையிலே நிகழ்த்திட வேண்டும் என்பதை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்பதையும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. இயல்பு நிலையிலே ஏற்படும் சிறு
சிறு இடையூறுகளை எல்லாம் மனதிலே கொண்டு இயல்பு நிலையிலே இயற்கை நிலையிலே அவற்றையெல்லாம் கடந்து செல்வதற்காக அங்கு நடக்கவிருக்கும் நிகழ்வுகளிலே சிறு சிறு மாற்றங்களை எல்லாம் அகத்திய பெருமானின் அருளாலும் வாழைச்சித்தரின் அருளாலும் சிறு சிறு மாற்றங்களாக மாற்றி அமைத்து வரும் நமது சீடர்களுக்கெல்லாம் இன்புற அனைத்தையும் முழுமையாக அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் நமது கருத்திலே கொண்டு சத்சங்கமானது சிறிது முன்பாகவே தொடங்கி பிறகு பூஜைகள் எல்லாம் நிகழ்ந்து திருமண வைபவமானது அதற்கு பின்பு தொடர அனைவரும் அங்கு அமர அனைத்து தேவாதி தேவர்களும் ஆசியை பகிர அனைவரும் அதை பெற்று செல்ல வேண்டும் என்பதே எங்களின் ஆசைகள். அதற்கேற்றாற்போல் அனைத்து சீடர்களும் முடிந்தவரை அனைத்து சீடர்களும் இன்று அவரவர்கள் வரும் நிகழ்வுகளை அதற்கு ஏற்பாற்போல் நாளைய நடக்கவிருக்கும் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக அந்நேரத்தினை ஒதுக்கி அவரவர் ஏற்பாற்போல் அனைத்தையும் சாதகமாக மாற்றி உமக்கெல்லாம் சாதகமாக மாறுவதற்காக நாங்கள் எங்களது தவ பலனினை அனைவருக்கும் வர விருப்பப்படும் அனைவருக்கும் நாங்கள் பகிர்கிறோம். அதனால் உங்களது நேர நிலைகளும் உங்களது பயண நிலைகளும் அனைத்தும் சிறப்புற நிகழும் என்பதை விஸ்வாமித்திரன் ஆசிகளாகவே பகிர்ந்து எவ்வித வினை நிலைகளையும் எவரையும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வாழைச்சித்தரின் அருளாலும் அகத்திய பெருமானின் அருளாலும் அனைவரும் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர் என்பதை உங்களது மனதிலே நிறுத்துவதற்காக நாம் உரைத்து அனைத்து தேவாதி தேவர்களும் இந்நிகழ்விலே வரும் அனைவரையும் அவர்கள் சகடையிலே அழைத்து வந்து இங்கு அமர வைப்பார்கள் என்பதையும் உங்களுக்கெல்லாம் உணர்த்தி இந்நிகழ்விலே அவரவர்கள் எவரையெல்லாம் காண வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவர்களையெல்லாம் காண முடியும் என்பதையும் இந்நிகழ்விலே உணர்த்தி இதை போன்ற ஒரு வைபவம் காண வேண்டும் என்றால் இன்னும் சில நாட்கள் நாம் எல்லாம் காத்திருக்க வேண்டும் என்பதை மனதிலே உணர்த்தி இவ்வைபவத்திலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அகத்திய பெருமானின் திருவடியிலிருந்து வணங்கி அனைவரையும் வருக வருக என்று விஸ்வாமித்திரன் அழைத்து அனைவரும் நாளை முடிந்தவரை நாளை மதியத்திற்குள் சிவசபையை அடைந்து விட்டால் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு பரிபூரண ஆசிகளையும் பெறலாம் என்பதையும் இந்நிகழ்விலே இந்நிமிடத்திலே அனைவருக்கும் உணர்த்துகிறேன் விஸ்வாமித்திரன். இதை தாண்டி இயல்பு நிலையிலே மாற்றங்களுக்கு ஏற்பாற்போல் அனைத்து வித மாற்றங்களையும் வாழைச்சித்தர் செய்து கொள்ளலாம் என்பதையும் ஆசியாக வாழைச்சித்தருக்கு அளித்து அவர் என்ன எண்ணுகிறாரோ அதுவே சிவசபை, அதை போலே சிவசபை நகரும் என்பதையும் அவருக்கு ஆசியாக உரைத்து மறுபடியும் நான் உரைப்பது என்னவென்றால் வர வேண்டும் என்று எண்ணியவர்களுக்கு வரும் நிலை கைகூடும். எங்களது தவ பலனினை அனைவருக்கும் ஆசையாக பகிர்கிறோம். நானும் பாம்பாட்டியும் எங்களின் தவ பலனை அனைவருக்கும் பகிர்கிறோம். அதனால் எவ்வாறு வர வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதை சுலபமாக்கி விடுவோம். உங்கள் எண்ணத்தை மட்டும் நிலைநிறுத்துங்கள், சிவசபைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் நிலைநிறுத்துங்கள் என்பதை உணர்த்தி இந்நிகழ்விலே அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும், கண்டுகளிக்க வேண்டும் என்பது எமது ஆசை மட்டுமல்ல, சிவபெருமானும் சக்தி தேவியின் ஆசைதான் என்பதை இந்நிலையிலே அனைவருக்கும் ஊர்ஜிதப்படுத்துகிறேன். ஏன் சிவபெருமானும் சக்தி தேவியும் தன் திருமண கோலத்தை அனைவரும் காண வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்? சிந்தித்து பாருங்கள். பிரபஞ்ச இயக்கம் சக்தி தேவி, பிரபஞ்சம் சிவபெருமான், இவ்விரண்டும் ஒன்றர கலக்கும் பொழுது உருவாகும் ஜனனம், அதுதான் புதுமை, அதுதான் புது சக்தி, புது யுக்திகளுக்கான சக்தி. அச்சக்திகளை
எவரேனும் பெறுவதற்கு முன்பாக வாழை சித்தரின் சீடர்களாகிய நாம் பெற வேண்டும். ஏன்? அதுதான் அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் சிவபெருமானின் தொண்டு செய்து அவரின் ஆசி பெற்ற நிலை. அதற்காக இவர்களுக்காக நமக்கு பகிரப்படுகிற ஒரு ஆனந்த ஆசி. இதை உணர்த்தவே சிவசபையில் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் மனதிலே நிறுத்தி தயவு கூர்ந்து அனைவரும் நாளை மத்தியத்திற்குள் சிவசபை நோக்கி வந்துவிட்டால் நன்று. அனைவருக்கான அனைத்து நிகழ்வுகளும் நாங்கள் அதை சிறப்புற நடத்திட நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இந்நிலையிலே அனைவருக்கான வரும் விசைகள் திசைகள் தகடைகள் அனைத்தும் நல்விதமாக இயங்கி அனைவரும் நற்கதியுடன் நற்பயணத்தை நோக்கிய பயணம் மேற்கொள்வீர்கள் என்பதையும் ஆசியாக அளித்து அமர்கிறேன். விஸ்வாமித்திரன். ஓம் விஸ்வாமித்திர மகரிஷியை நமோ நமக. ஓம் விஸ்வாமித்ராய நமோ நமக. வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் வினவலாம் பாலை சித்தரை. இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த இடையில லேசா இந்த தொழில்நுட்பத்தில் ஏதோ இதாச்சு. அதான் வர்றவங்களுக்கு சொல்லுது அனுகிரகங்கள் நீங்கள் சொல்லிட்டியே சிவசக்தி அது சொல்லிட்டியே. அது இடையில கொஞ்சம் கட் ஆயிருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓம் அகத்தீசாய இதில் சிறப்புற தெரிவிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், எம்மை தாங்கும் சீடன் சிவசபை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான். அவன் சகடையை இயக்கி கொண்டிருக்கிறான். இயக்குவது அவன் அல்ல, நான். அவன் பேச ஆரம்பித்த பொழுது, ஆசி சொல்ல ஆரம்பித்த பொழுது வந்து அமர்ந்தவன் நான். இதெல்லாம் எதற்காக தெரிவிக்கிறேன் என்றால், சகடையானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. 20 மைல்கள் தூரம் கடந்து விட்டது. சிவசபையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? இயல்பு நிலையற்று நான் பேசிக் கொண்டிருக்கும் நிலையிலே எவ்வாறு நிகழ்கிறது? அப்பொழுது புரிய